வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்துல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கு அந்த திடீரான மாற்றங்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைச்சிருக்க இந்த புதிய மாற்றங்கள், பழைய நடைமுறைகள் என்னென்ன, இதை பற்றின ஒரு தகவல். மத்திய அரசு அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் தலா 7 கிலோ அரிசி வீதம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்னால் இருந்த 5 கிலோவை விட இது அதிகமாகும். இருப்பினும் ஒரு குடும்பத்திற்கு மாதத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச அரிசியின் அளவு 35 கிலோவாக தொடரும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயமாக தங்கள் EKYC அப்டேட் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்காது. குறிப்பாக 5 அளவு குறைவான உறுப்பினர்களை கொண்ட ஏழை குடும்பங்கள் இந்த புதிய முறையினால் பெரிதும் பயனடைவர். இந்த அதிரடி மாற்றங்கள் ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. புதிய மாற்றம் அப்படின்னா அன்ன யோஜனா AAY ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட். ஒரு நபர்களுக்கு 7 கிலோ அரிசி வீதம் இலவசமாக வழங்கப்படும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கு 5 கிலோ வழங்கப்பட்டு தற்பொழுது 7 கிலோவாக மாற்றிருக்காங்க. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா 35 கிலோ மட்டும்தான். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் எடை 35 கிலோ மட்டும்தான், அதுக்கு மேல கிடையாது. பெரிய குடும்பங்கள் 7 to 8 பேர் இருந்தாலும் 4 to 5 கிலோக்கு மட்டுமே கிடைக்கும். 35 கிலோ என்ற உச்சவரம்பு. அதே மாதிரி சிறிய குடும்பம் 1 to 5 இருந்தாலும் 35 கிலோ மட்டும்தான். இந்த மாதிரி பேசிக் தானே அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. விதிக குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு ரேஷன் கார்டிற்கு அதிகபட்சமாக 35 கிலோ மட்டும்தான் வழங்கப்படும். இந்த புதிய மாற்றம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பழைய முறையில AAY கார்டுக்கு 35 கிலோ குடும்ப அளவை பொருட்படுத்தாமல் இருக்கு. மனித வாழ்வு சுழற்சி அணுகுமுறை. குழந்தை முதல் முதியோர் வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் போதுமான உணவை உறுதி செய்தல். பாகுபாட்டை கலைகள். ரேஷன் விநியோகத்தில் பல ஆண்டுகளாக இருந்த பெரும் ஏற்றத்தாழ்வை நீக்குதல். உண்மையான தேவைக்கேற்ப குடும்பங்களின் உண்மையான தேவையை கணக்கிட்டு பலன்களை சரியாக வழங்குதல். ஒரு நபருக்கு 7 கிலோ, 2 நபருக்கு 14 கிலோ, 3 நபருக்கு 21 கிலோ, 4 நபருக்கு 28 கிலோ, 5 நபர்களுக்கு 35 கிலோ, 6 நபரா இருந்தாலும் 35 கிலோ, 7 நபரா இருந்தாலும் 35 கிலோ, 8 நபரா இருந்தாலும் 35 கிலோ தான். சரிங்களா? இதுதான் பேசிக்கானது. 35 கிலோன்றது அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. 5 பேர் கொண்ட குடும்பங்கள்ல இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சிறிய குடும்பங்கள் 1 to 4 நபர்கள் வரை 21 கிலோ. அதே மாதிரி பெரிய குடும்பம் இருந்தா 5 நபர்கள் மேல இருந்தா 35 கிலோ, 8 நபர்கள் இருந்துச்சுனாலும் 35 கிலோ. 49 கிலோ கிடைக்காது, 35 கிலோ மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பட்டியல பாத்தீங்கன்னா அவங்க தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. இதன் மூலமா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோ அரிசின்றதை கொடுக்குறாங்க. கட்டாயமான நடவடிக்கை இதுல பாத்தீங்கன்னா கட்டாயமா நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னா EKYC. கட்டாயமா இந்த EKYC அப்டேட் பண்ணணும். செய்யவில்லை என்றால் 7 கிலோ அரிசி கிடையாது. ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் EKYC செய்திருக்க வேண்டும். குடும்ப தலைவர் மட்டுமே செய்தால் போதாது. அட்டையில் ஒவ்வொருவரின் கைரேகை ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம். இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து AAY PHH அட்டைகளுக்கும் பொருந்தும். ஏன் இந்த மாற்றம்? இந்த பின்னணியில் தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா ஆக்டிங்ல இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டாங்க. இந்த மாற்றங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா 2026 விரைவில் வெளியிடப்பட்டது. உங்கள் கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஜூலை 13 முதல் ஜூலை 20 வரை உணவு அமைச்சகத்தின் இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களே கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டாங்க. உங்கள் கருத்துக்களை அரசுக்கு நீங்க தாராளமா தெரிவிங்க. தயவு செய்து என்ன அப்டேட் இருந்தாலும் நீங்க தெரிவிங்க. தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா 2026 டிராப்ட்ல வெளியிட்டிருக்காங்க. புதிய நடைமுறையில் உள்ள நிறைகள் மற்றும் குறைகளை உரிய குடும்பங்களுக்கான உச்சவரம்பு மத்திய உணவு அமைச்சகத்தின் இணையதள வாயிலாக பதிவு செய்யலாம். அரசின் கொள்கையில் மக்கள் நேரடியாக பங்கேற்க ஒரு சிறந்த வாய்ப்பு இதுதான். இதுல யாருக்கு அதிக லாபம், கட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்ததுனால 6 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குடும்பங்களுக்கும் 35 கிலோ மட்டும்தான் இனிமே கிடைக்கும் அப்படின்றது போயிடுச்சு. 1 to 5 பேர் இருந்தா அவங்களுக்கு லாபம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய நன்றி, வணக்கம்.